டெல்லி ஏஐ மாநாட்டில் இந்தியர்களின் திறமையை எடுத்துக் காட்டுவதற்கு பதில் சீன தயாரிப்பை காட்சிப்படுத்தியதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம். மாணவர்கள் சொந்த தயாரிப்பு போல சீன ரோபோட் நாயை காட்சிப்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை மோடி அரசு அவமானப்படுத்திவிட்டதாக வேதனை. கொடுங்குற்ற வழக்குகளில் தண்டனையை குறைத்து இழப்பீட்டை அதிகப்படுத்தும் போக்கிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு குற்றவாளிகளுக்கு வழங்கும் தண்டனைக்கு ஈடாகாது என நீதிபதிகள் கருத்து. குற்றத்தின் தீவிரத்திற்கு இணையான தண்டனை வழங்கப்படுவதை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. குற்றவாளிகள் பணம் செலுத்தி தண்டனை இருந்து தப்பிவிடலாம் என்ற தவறான செய்தி சமூகத்துக்கு சென்று சேரும் எனவும் கருத்து. தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவி காலியாகிறது. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவுகள் தொடர்பான அறிக்கை அனைத்து மாநிலங்களில் உள்ள கட்சிகளுக்கும் அனுப்பப்படும் என சட்டப்பேரவைகள் அறிவிப்பு. உதவித்தொகையை உயர்த்த கோரி போராடிய மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சிபிஎம் கட்சியின் மூத்த தலைவரின் மனைவி மீதான தாக்குதல் ஈவு இரக்கமற்றது என குற்றச்சாட்டு. $7.5 இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம். திமுக போராடியதாலேயே $7.5 இடஒதுக்கீடு சட்டமானதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பு. பட்டினப்பாக்கத்தில் அம்மா உணவகம் மூடப்பட்டது ஏன் என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சிகள் அம்மா உணவகம் நல்ல நிலையில் உள்ளது என அமைச்சர் நேரு பதிலடி. தமிழகத்தில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என திமுக அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் மீண்டும் கோரிக்கை. கடைகளை அடுத்தடுத்து படிப்படியாக குறைத்து மூட வேண்டும், இறுதியாக அதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் மாநாட்டிலே வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். மோடியும் அமித்ஷாவும் 400 முறை வந்தாலும் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் தாக்கு. திருச்சியில் வரும் 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகம் செய்கிறார் சீமான். யாரை கேட்டு கடனை வாங்குகிறீர்கள், கடனை எப்படி திருப்பி செலுத்துவீர்கள் என சீமான் சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் கடன் வாங்கி நிறைவேற்றப்பட்டவை எனவும் பேட்டி. நீ எதை வச்சு கடன் பெற்ற? எங்களை வச்சு தானே. மனித வளத்தை காட்டியிருப்ப, மண்ணின் வளத்தை காட்டியிருப்ப, வேற என்னத்தை காட்டுவ? இந்த கடனை எதை வச்சு கட்டுவ? என் உழைப்பை சுரண்டி வரியை எடுத்து தானே போய் கட்டுவ. கோயம்பேட்டில் அரசு பேருந்தை வழிமறித்து மாற்றுத்திறனாளிகள் சாலை வரிகள். உதவித் தொகையை உயர்த்தி தரக்கோரி காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை நோக்கி நகரக்கூடும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 20, 21, 22 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான எஃப்சி கட்டண உயர்வு 3 மாதங்களுக்கு ஒத்திவைப்பு. லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் அறிவித்ததால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை.
சென்னை கலங்கரை விளக்க முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவை அமைக்கப்படும். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் மேயர் பிரியா அறிவிப்பு. மக்காச்சோளத்திற்கு அரசு அறிவித்த குவிண்டாலுக்கு 2400 ரூபாய் வழங்க வலியுறுத்தல். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டை ஊராட்சி நிர்வாகத்தில் முறைகேடு புகார். ஊழல் பட்டியல் என கூறி பொது வழியில் மக்கள் வைத்த விளம்பர பதாகையை அகற்றிய போலீசார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க வேண்டும். நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு மாணவர்கள் மனு. எங்களுக்கு வந்து இப்போ லேப்டாப் தரல, ஏன்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து 5 இயர் கோர்ஸ் படிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு லேப்டாப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் யூமிஸ் ஐடி போட்டு பார்த்ததுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தான் வந்துச்சு. அதனால் எனக்கு லேப்டாப் வேணும்னு இப்போ இங்கே வந்திருக்கோம். ஆன்லைன் ஈழ மோசடி வழக்கில் மலையாள நடிகர் ஜெயசூர்யாவின் சொத்துக்கள் முடக்கம். 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. ஈரானை சுற்றி வளைத்து அச்சுறுத்தும் அமெரிக்க போர் விமானங்கள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மிரட்டல்.